இந்த லூக்கா சுவிசேஷத்தை நம்ம பிரதானமா பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆசாரியனாக இருக்கிறார், அவருடைய மனுஷீக தன்மை எப்படியாக வெளிப்படுகிறதுதான் தொடர்ந்து இந்த சுவிசேஷத்துல அவர் வெளிப்படுத்தி வருகிறார். இந்த 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது நீங்கள் முதல் 12 வசனங்களை பார்க்கும்பொழுது அநேக ஜனங்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்பதற்காக கூடி வருகிறார். அநேக வியாதியஸ்தர்கள், அநேக ஜனங்கள் வராங்க, பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாம் வர்றாங்க. முதல் 12 வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை சொல்றார். முதல் 2 வசனங்கள்ல பரிசேயர் வேதப்பாரர்களுடைய உபதேசம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்றார். வேதத்துக்கு எதிராக அவர்களுடைய உபதேசம் எவ்வளவு தவறானது அப்படின்னு சொல்றார். 3ல இருந்து 8 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அந்த சீசர்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவர்கள் நித்தியத்தை விசுவாசித்தவர்களாக தேவனுடைய மீட்பின் திட்டத்துல இந்த உலகத்துல அவர்கள் எவ்வளவு தூரம் போராட வேண்டும் என்று சொல்கிறார். 9ல இருந்து 11 வசனங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கை என்னன்றத அவர்களுக்கு சொல்றார். ஓவராலா முதல் 12 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது கள்ளப்போதனை குறித்த எச்சரிப்பு, கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் குறித்ததான முக்கியத்துவம், அவருடைய மீட்பின் செயல்கள் மீதான விசுவாசம், இது எல்லாமே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கார் திரள் கூட்டத்துல. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் 13வது வசனம் நமக்கு சொல்லுது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, அவர் உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறாரு, மீட்பையோ ரட்சிப்பையோ நித்திய வாழ்வையும் தவறான கள்ள போதனையும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துல ஒருத்தன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விதான் பார்க்கிறோம், போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீரத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் கேட்கிறான். ஏன் திடீர்னு அவன் கேட்டான்? அவர் பேசக்கூடிய காரியங்களுடைய சத்தியம் அந்த கேட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு முதல்ல மேன்மையா தெரியல. அவர் சொல்லக்கூடிய உபதேசம் அவனுக்கு அந்நியமா தெரியுது. அவர் பேசக்கூடிய அந்த சத்தியம் அவன் இருதயத்தால ஏற்றுக்கொள்ள முடியல, அதுல அவன் இருதய மகிழ்ச்சி அடையல. அந்த உபதேசம் அவனுக்கு வெறுமையையும், அந்த உபதேசம் அவனுக்கு வீணாகவும், அந்த உபதேசம் எந்த விதமான ஈர்ப்பையும் அவனுக்கு கொடுக்கல. அதான் பாருங்க, இப்ப இயேசு உபதேசத்துக்கு கூடிய அந்த உபதேசத்துல அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு அங்க ஒரு சோர்வு ஏற்படுகிறது, அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை மனசுல ஓடிட்டு. அவன் இப்ப இயேசுகிட்ட எதுக்கு வந்திருக்கிறான் பார்த்தா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால அவன் சோர்ந்து இருக்கிறான், அந்த பிரச்சனையினால அவன் பலவீனப்படுறான், அந்த பிரச்சனை அவனை பூட்டி வாட்டி வதைக்குது. இயேசு அந்த பிரச்சனையை குறித்து பேசுவாருன்னு வந்து உட்கார்ந்துக்கிறான். இயேசு தனக்கு ஏற்பட்டிருக்கிற கூடிய இந்த உபத்திரவத்தையும் பிரச்சனையும் நீக்கி போடுவார் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறான். அதனாலதான் அந்த உபதேசம் எல்லாம் அவனுக்கு அந்நியமா இருக்கு. அந்த உபதேசத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த உபதேசத்தை அவனுக்கு ஒரு பல நிறுத்துங்கன்றான். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எனக்கு என் பிரச்சனைக்கு முதல் வழி சொல்லுங்கன்றான். அவனுடைய பிரச்சனை அங்க என்ன? அவங்க சொத்து ஒண்ணு இருக்குது, அந்த சொத்தை பாகம் பிரிச்சு தன் சகோதரத்துல தான் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இவன் ஒரு இளைய சகோதரனாக இருக்கிறான், இவனுக்கு முன்னாடி மூத்த சகோதரன் இருக்கிறான். அப்பாவுடைய சொத்து அந்த மூத்த சகோதரன் மூலமாக தான் பங்கிடப்படுகிறது. இப்போ அந்த சொத்து இல்லாம பங்கிடப்படாம வாழ்க்கையில வறுமை, அவனுக்கு நிறைய பிரச்சனை, அவனுக்கு நிறைய மனக்கவலை, அவனுடைய இருதயத்துல சந்தோஷம் இல்லை. இப்போ இதை போக்குறதுக்கு ஏசு ஏதாச்சும் வழி சொல்வாரா அப்படின்னு சொல்லி அவன் பொறுத்து பார்க்குறான். ஏசு அதை குறித்து எந்த வார்த்தையும் பேசல. ஏசு அவன் எதிர்பார்த்த எந்த ஆறுதலையும் சொல்லலை. ஏசு அவன் பார்த்த எந்த ஆசீர்வாதமான வார்த்தையும் கொடுக்கல. இப்ப அதனால அவன் பாதியில நிறுத்தி இந்த பிரச்சனையை அவன்கிட்ட சொல்றான். ஐயா, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா தான் இருக்குது, ஆனா இப்ப எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு அவசரமான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு முதல் தீர்வை சொல்லுங்க. இன்னைக்கு நான் வீட்டுல போய் எப்படி சாப்பிட்றது, இன்னைக்கு நான் சமாதானத்தோட எப்படி தூங்குறது, இன்னைக்கு என் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது, இன்னைக்கு எனக்கு என் அண்ணனுக்கு ஒரு பெரிய சண்டை வருது, உறவுகள் உடைக்கப்படுது, என்னுடைய குடும்பம் போஷிக்கப்படலையே, என்னுடைய கையின் பிரயாசங்கள்லாம் வீணா இருக்குது, இதுக்கு முதல் வழியை சொல்லுங்க வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இயேசு அந்த ஓமையை அங்க சொல்றார். இதோட முழுவதும் பார்க்கும் பொழுது பிரதானமா பொருளாசையுள்ள மனித இருதயம் எப்படிப்பட்டது, அதான் இந்த ஓமையில சொல்றார். சரிங்களா? அந்த ஊமை நமக்கு 15ல இருந்து 21 வசனம் வரைக்கும் அந்த ஊமையை சொல்றாரு, 20 வரைக்கும் ஊமையை சொல்றாரு.
அந்த ஓமையை சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய பின்னணி என்ன நம்ம பார்க்கணும். ஏன் அந்த ஓமையை சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு தான் இந்த ஓமையை சொல்றார். இப்ப முதல்ல 13 இருந்து 15 வசனத்துல நம்ம பிரதானமா என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, பொருளாசையுள்ள மனித இருதயம் எப்படிப்பட்டது, மனித இருதயத்தினுடைய பொருள் இச்சை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பிரதானமா பார்க்கணும். இந்த கேள்வியை கேட்ட உடனே இயேசு அவங்க பதில் சொல்றாரு. அதற்கு அவர், மனுஷனே அப்படின்னு கேட்கிறார். அற்பமானவனே, மண்ணானவனே, மண்ணுக்குரியவனே, மண்ணை சார்ந்து வாழ்கிறவனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுவனாகவும் வைத்தவன் யார்? நான் உனக்கு ஜட்ஜா? உன் சொத்தை பிரிக்க அந்த உலகத்துல வந்துக்கிறேன். உன் பாகத்தை பிரிச்சு கொடுக்க நியாயாதிபதியா இங்க வந்துருக்கிறேன். நீ இப்ப சந்திக்கக்கூடிய இந்த உபத்திரவத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய நியாயாதிபதியா, ஜட்ஜா, ஆண்டவனா நான் உனக்கு இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லலாம். இதுவா என்னுடைய நோக்கம், இதுக்காக அந்த உலகத்துல வந்திருக்கேன் என்ற ஒரு கடிந்து கொள்ளுதலை இயேசு பிரதானமா வைக்கிறார். அப்ப அதுல அந்த மனுஷன் எந்த விதமான பதிலும் சொல்லல. நிறைய திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சத்தியத்தை அவர் சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்க. ஏன் அந்த மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க இருதயம் பொருளாசையால் நிறைந்திருக்கு. அவன் இருதயம் இல்லை, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் பொருளாசையால பீடிக்கப்பட்டிருக்கு. மனுஷன் கடவுளை விட்டு தூரம் போனதுக்கு ஒரே ஒரு காரணம் பொருளாசை தான். மனுஷன் கடவுள் இடத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பொருள் இச்சை தான். பாவம் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பொருள் ஆசை. தேவன் மீது இருக்க வேண்டிய ஆசை, தேவன் மீது இருக்க வேண்டிய இருதயம் பொருள் மேல எப்ப போச்சோ, தடை செய்யப்பட்ட அந்த பழம் என்கிற பொருள் மேல எப்ப ஏவாள் இச்சை கொண்டாலும், ஆதாம் இச்சை கொண்டாலும், அங்க பாவத்துடைய ஆரம்பம். அந்த பொருள் மேல ஆசைப்பட்ட மனித இருதயம் அது பிறப்பிலிருந்து மரணம் வர வரைக்கும் பொருள் இச்சை கொண்டதாகவே இருக்கிறது. நான் கால்வின் அருமையா சொல்றாரு, மனித இருதயம் விக்கிரக தொழிற்சாலை. பொருள் இச்சையுள்ளவனாக மனுஷன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பான். பொருள் ஆசை என்கிற பாவத்தினுடைய ஆணிவேர் மனிதனுடைய இருதயத்தை பிரிக்கிறது மிக கடினமானது அப்படின்னு தான் பார்ப்போம். முழு வேதம் அதை குறித்து அநேக எச்சரிக்கை சொல்லுது. பழைய பாட்டுல விக்கிரக ஆராதனை ஆண்டவர் பொருளாசையோடு சேர்ந்து சொல்றார். பொருள் ஆசை அப்படின்னா ஏதோ பணத்தை மேல இச்சை கொள்றதோ, அல்லது ஒரு நிலம் மேல இச்சை கொள்றதோ, அல்லது ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் மேல இச்சை கொள்றதோ, விலை உயர்ந்த ஆடைகள் மேல இச்சை கொள்வதோ, அது மாத்திரம் வேதம் பொருள் சொல்றது. பொருள் ஆசைனா பொருள் மேல இருக்கிற ஆசை மாத்திரம் அல்ல, தேவனை விட்டு நேசிக்கக்கூடிய எல்லாமே பொருளாசை தான். தேவனை விட்டு ஈர்க்கப்படக்கூடிய எல்லாமே பொருளாசை தான். அது மனுஷனா இருக்கலாம், அது உறவா இருக்கலாம், அது சிற்றின்பமா இருக்கலாம், அது உணர்வா இருக்கலாம். கடவுளை விட்டு திசை திருப்பக்கூடிய, கடவுள் மீதான ஈர்ப்பை, கடவுள் மீதான ஏக்கத்தை, கடவுள் மீதான அன்பை பிரிக்கக்கூடிய எல்லாமே பொருள் இச்சை தான். ஆண்டவர் ஆதாம படைத்து அவர் மீது ஆசை கொண்டவரா, அவர் மீது அன்பு கொண்டவரா, அவர் மீது ஈர்ப்பு கொண்டவரா, அவருடைய உறவுகளில மனுஷன் இருக்கும்படியாதான் ஆண்டவர் படைச்சார். அவனுடைய ஆத்மாவில தேவன் மீதான அன்பு அதிகமா ஜீவ நதியாக ஊறிக்கொண்டே இருக்கும். அதுக்குதான் அவனை படைச்சு ஏதேன்ல வச்சார். பார்க்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையும் தனது இருதயத்தை வைக்காம அந்த பொருட்கள் மூலமாக அந்த பொருட்களை பயன்படுத்தி தேவனது அன்பை வெளிப்படுத்தும்படியா, தேவனை நேசிக்கும்படியாக தேவனை கொடுத்தார். ஆனா அங்க வீழ்ந்த வீழ்ச்சி தொடர்ந்து பைபிள் ஃபுல்லாவே மனுஷன் எப்படி பொருளை வீழ்ந்து போனாங்க. மனுஷனுடைய இருதயத்தினுடைய ஆசை நித்தமும் கொள்ளாதது. அவனால கடவுளை தவிர மற்ற எல்லாத்தையும் விரும்பினான். அவனால் நேசிக்க முடியாத ஒன்னே ஒண்ணு தேவன் தான். அவனால மகிழ்ச்சி கொள்ள முடியாத ஒன்னே ஒண்ணு தேவனது இயல்பு, தேவனது சுபாவம் தான். ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு தேவனுக்கு எடுத்த காரியம் பைத்தியமாக்கும். ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு கடவுளை நேசிப்பது போலித்தனமான காரியம். பொருள் ஆசை கடவுளை கரப்படுத்தி கடவுளை அவமானப்படுத்தக்கூடிய செயலை செய்யும். இந்த இடத்துல இயேசுவை அவமானப்படுத்துறான்.
இயேசுவை குறைச்சி மதிப்பிடுறான். இயேசுவை இந்த உலகத்துல ஒரு பொருளை நியாயம் விசாரித்து பங்கிடக்கூடிய ஒரு மனுஷனா பார்க்கலாம். அவன் ஆண்டவரேன்னு கூப்பிடல, அவன் ரட்சகரேன்னு கூப்பிடல, அவன் தாவீதின் குமாரன் கூப்பிடல, அவன் போதகரே, ஒரு நல்ல ஆலோசனை கூறக்கூடியவர், பிரச்சனைக்கான ஆறுதல் தரக்கூடியவர், உபத்திரவங்களுக்கான விடுதலையின் வழியை கொடுக்கக்கூடியவர், இப்படிதான் அவன் பார்த்தான். அதனாலதான் அந்த கேள்வியை அந்த முன் வச்சான் அப்படின்றத பார்க்கிறோம். எப்போ ஆதாம் தடை செய்யப்பட்ட பழத்தின் மேல ஆசை கொண்டானோ அவன் கடவுளை கரபடிச்சுட்டான். கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய உண்மை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மகிமை, இதை எல்லாத்தையும் அந்த ஒரு நொடியில அவமானப்படுத்திட்டு, இந்த கடவுள், இந்த ஜீவனுள்ள உயிருள்ள மேன்மையான கடவுள் தேவையில்லை, இந்த அற்பமான அழியக்கூடிய ஒன்றும் இல்லாம மாயா போகக்கூடிய இந்த பழம் போதும், அந்த ஏதேனே எனக்கு எல்லாம் இருந்தாலும் இந்த ஈனமான, இந்த குறைவான, இந்த ஒன்றும் வல்லம் இல்லாத, இந்த அழியக்கூடிய இந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கிறான். தடை செய்யப்பட்ட பழத்தை குறிச்ச எல்லா ஞானம் புத்தி இருக்குது. ஒரு தராசுல கடவுள் இருக்கிறாரு, ஒரு தராசுல தடை செய்யப்பட்ட பழம் இருக்குது. அவன் இருதயம் இதோடைய மகிமையும் பார்க்குது, இதோட அன்பையும் பார்க்குது, இதோடைய மகத்துவத்தையும் பார்க்குது, இந்த பொருளுடைய அற்பத்தனத்தையும் பார்க்குது. ஆனால் இதைதான் அவன் யோசிக்கிறான், இதுதான் வேணும்ன்றான், இது வேணான்றான். இதான் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் எகிப்துல இருந்து அவ்வளவு வாதைகள்ல இருந்து ஓங்கிய புயத்துல அந்த ஜனங்களை மீட்டு கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. செங்கடலை பிறந்து சூரியனை நிக்க வச்சு வானத்துல இருந்து அக்கினி ஸ்தம்பத்தை இறக்கி எவ்வளவோ காரியங்களை கடவுள் செஞ்சாலும் எகிப்துல செய்யப்பட்ட விக்கிரகத்தை பையில வச்சுட்டே வந்துட்டு இருக்கிறான். பொருளை விட்டு அவனால வெளிவர முடியவே இல்லை. கானான்ல சுதந்திரிச்சு இந்த எல்லாத்தையும் நீ அனுபவி, என்ன உண்மையா நேசின்னு சொன்னா கானானுக்குள்ளே விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கிறான். ராஜாக்கள், அவருடைய ஜனங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது பொருள் ஆசைன்றது மனித இருதயத்தினுடைய கரபடிஞ்ச ஒன்றாக இருக்கிறது. ஆனவர் ரொம்ப தெளிவா தான் 15 சொல்றாரு, பொருளாசை குறிச்சு நீ எச்சரிக்கையாயிரு, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நீ எவ்வளவு பொருளை சம்பாதிச்சாலும் அது உனக்கு ஒரு பொருளும் ஜீவன் கிடையாது. உன் பொருள் ஒரு பொழுதோ உனக்கு உயிர் தராது, உன் பொருள் ஒரு பொழுதோ உனக்கு சமாதானத்தை தராது, நீ ஆசைப்படக்கூடிய பொருள் ஒரு பொழுதோ நீ நினைக்கக்கூடிய விடுதலை கொடுக்காது, நீ ஆசைப்படக்கூடிய பொருள் ஒரு பொழுதும் நீ எதிர்பார்த்த வாழ்வை கொடுக்காது, நீ ஆசைப்படக்கூடிய பொருள் ஒரு பொழுதும் உன் மனதை நிம்மதியா சமாதானமா வைக்க ஆதாம வைக்கல. விசாசம் அந்த பொருளை குறிச்சு அநேக வாக்கு பண்றான். இதை நீ சாப்பிடு, கடவுள் ஆயிடுவ, இதை சாப்பிடு, உன் கண்ணு தந்துடும், இதை சாப்பிடு, கடவுளுக்கு இணை ஆயிடுவ. ஒண்ணு கூட அவன் அடையல. அவனுக்கு ஆசையா இருந்துச்சு, அதை பறிச்சு சாப்பிட்டான், இருக்கிற எல்லாத்தையும் இழந்து போனான். பொருளாசையை பற்றி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வெறுமையிலையும் இக்கட்டுகளையும் கீழான நிலைக்குள்ளாதான் போமான்ற வேதம் பல முறை நமக்கு சொல்லுது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அதிகமா கிறிஸ்தவ சபையில போதிக்கக்கூடிய போதனையே இந்த பொருளாசை தான். போனீங்கன்னு சொன்னா எல்லா சபைகளையும் இயேசுவை இந்த பொருளாசை நிறைவேற்றக்கூடிய இயேசுவாவே பிரசங்கம் பண்ணலாம். இயேசு வந்தாருன்னா உன் வாழ்க்கையினுடைய எல்லா பொருளாசைகளையும் நிறைவேற்றுவான்னு சொல்றான். இயேசு ஏன் தேவை? இயேசு உன் கடனை போக்க தேவை. இயேசு ஏன் தேவை? இயேசு உன் குடும்ப பிரச்சனை தீர்க்க வந்துடுறார். இயேசு ஏன் தேவை? இயேசு உன் நோயை சுகப்படுத்த வந்துடுறார். இயேசு ஏன் தேவை? உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இக்கட்டுகளையும் உபத்திரங்களையும் நீக்கி உனக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள்னால உன்னை தரித்திரன் ஆக்காம உன் ஐஸ்வர்யவனாக்கி உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி உன் மனசுல ஆசைப்படக்கூடிய எல்லா ஆசையும் நிறைவேற்றுவதற்கு இயேசு உனக்கு தேவைன்றான். நீ ஆசைப்படுற அவர்கிட்ட கேளு, உனக்கு என்னதான் ஆசை கேளு, அதெல்லாம் இயேசு செய்வான். இயேசு எதை கண்டனம் பண்றாரோ, இயேசு எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்றாரோ, இயேசு எது ஜீவன் அல்ல என்று சொல்றாரோ அந்த அழிந்து போகக்கூடிய அந்த பொருளை கொடுக்கதான் இயேசு வந்தார் என்கிற மாயையான ஒரு பிம்பத்தை இன்னைக்கு சபையில எல்லாம் போச்சுட்டு. இயேசு யாரு? இயேசு எதுக்காக வந்தார்? இயேசு என்ன நோக்கத்தை செய்ய வந்தார்? இயேசு எந்த நித்திய வாழ்வை குறித்து பேசினார்? எந்த கனமுள்ள வாழ்க்கையை சொன்னார்? அவர் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் எவ்வளவு உயர்வா சொன்னாரோ அதுக்கு எதிரான உபதேசங்கள் இன்னைக்கு ஜனங்கள்
கேட்கிறதையும் போதகர்கள் போதிக்கிறதையும் பார்க்கிறோம். இங்க குறிக்கும் மனுஷங்க தான் பேசுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுங்க. ஆத்மாவை குறிச்சு, நித்தியத்தை குறிச்சு, மீட்பை குறிச்சு, கடவுளுடைய ராஜ்யத்துல படக்கூடிய உபத்திரவத்தை குறிச்சு, தேவ மகிமையை குறிச்சு அப்புறம் பேசுங்க. அது எனக்கு இப்ப தேவையில்லை. எனக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை போகணும். இன்னைக்கு வீட்டுக்கு போனா எனக்கு சண்டை இருக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு போனா என் குடும்பத்துல மனைவிக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு பதில சொல்லுங்கன்றான். அதை எச்சரிக்கிறார். அந்த பிரச்சனை உனக்கு ஜீவன் கிடையாது. நான் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா நீ நிம்மதியா போய் வாழ்ந்துட போறியா? உன் பாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டா உன் வாழ்க்கையில சந்தோஷம் தர போதா? பொருள் சார்ந்தவனா நீ இந்த உலகத்துல நீ பெற்றுக்கொண்டு போனேன்னு சொன்னா உனக்கு நிம்மதியும் மகிமையும் மேன்மையும் வந்துட போதா? இந்த உலகத்தை முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவன் நஷ்டப்படுத்தினா அவங்க ஒரு பிரயோஜனம் பண்ற. பொருள் கடவுளை தரப்படுத்தும், பொருள் கடவுளை அவமானப்படுத்தும், பொருள் கடவுளுடைய மகிமையை குலைத்து போடும். பொருள் ஆவிக்குரியது ஈர்ப்பு கொள்ளாது. பொருள் தேவனது நித்திய காரியங்களை குறித்து வாஞ்சியவதா இருக்காது. பொருள் தேவனை கொன்று, தேவனது இருதயத்தை கொன்று, தேவனை புறம் தள்ளி படைப்பை சார்ந்து, படைப்பின் தேவனை விட்டு படைப்புகளுக்கு அடிமைப்படுத்துகிறது தான் பொருளாசையினுடைய முக்கிய தாற்பயம். எதிர்க்கூடிய மனுஷனுக்கு அதான் எச்சரிக்கிறார். பொருளாசை உள்ள மனித இருதயம் ஆபத்தானது என்கிற பிரதான விஷயத்தை சொன்னார். அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, என் இருதயம் எப்படி இருக்குது? நான் பொருளாசை கொண்ட இருதயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய இருதயத்தினுடைய ஆசை இது. இந்த உலகத்துல எதை அடைய நான் ஓடுறேன், எதை அடைய வேலை செய்யறேன், எதை அடைய உழைக்கிறேன், எதை அடைய என்னுடைய நேரத்தை செலவு பண்றேன். என்னுடைய நேரமும் காலமும் என்னுடைய வாழ்க்கையினுடைய தாற்பயமும் எதற்காக முதலீடு செய்யப்படுகிறது? எல்லாம் இதுக்காக தான். நல்லா வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணும், சுகமா வாழணும், பிரச்சனை இல்லாம வாழணும். இதுக்குதான் மனுஷன் ஓடிட்டே 24 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். பணம் 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 ஓடிட்டே இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் உட்கார்ந்து பேசணும்னா ஃபுல்லா இருக்கலாம். இந்த கடன் அந்த கடன், இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. கடவுள் மீதான விசுவாசத்தெல்லாம் மனுஷன் நடந்துனான். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்கள் பெறுகிறார்கள். நீதிமொழிகள் இந்த உலகம் பொருள் நோக்கிதான் ஓடுது. புதுசு புதுசா பொருளை கண்டுபிடிக்கிறான். புதுசு புதுசா பொருட்களால தான் வீட்டை நிறைவேற்றிட்டே இருக்கிறான். மாடர்னிஸ்டா மாறிட்டே இருக்கிறான். உலக வர்த்தகமே பொருள் சார்ந்துதான் இருக்குது. பொருளை வாங்குறவனு விற்கிறவன் தான் இன்னைக்கு போராடி கொள்ற. நாட்டுடைய பிரச்சனை அதுதான். பொருள் ஆதாரம் தான். பொருளாதாரம் முக்கியம்ன்றான். பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்குன்றான். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு தனி மனிதன் எல்லாம் ஒவ்வொரு விக்கிரகத்தை நோக்கி ஓடுறான். என் இருதயத்தினுடைய ஆசை எங்க இருக்கு? எந்த பொருளை தேடி ஓடுறேன்? எந்த விடுதலையை தேடி ஓடுறேன்? இந்த காலையில தேவ சமூகத்துல வந்ததுக்கான நோக்கம் என்ன? ஆசை என்ன? விருப்பம் என்ன? தேவனது மேன்மையான ஒரு வாழ்க்கை வருகிறது. இந்த உலகத்தை கடந்த ஒரு நித்திய வாழ்க்கையில தேவனிடத்துல சமாதானத்தை இறக்கத்தை நான் பெறணும். தேவனது மகிமை எனக்கு முக்கியம். தேவனோட ஐக்கியம் எனக்கு முக்கியம். தேவனோட உறவு எனக்கு முக்கியம். தேவன் கொடுக்கிற ஜீவன், தேவன் கொடுக்கிற வாழ்க்கை, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற மனம் திரும்புதல், தேவன் கொடுக்கிற பரிசுத்தம், தேவன் கொடுக்கிற மாறாத நித்திய ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு முக்கியம். தெரியவாரமா? என் இருதயம் அதை நோக்கி இருக்குதா? அதை நோக்கி போறவனா இருக்குன்னா நம்ம உழைப்பு நிராகரிக்கல. நம்ம பொருளே இல்லாம வாழணும்னு சொல்லல. பொருளை யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லல. பொருளை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லல. அது இந்த பொருள் மீதான இச்சையும் ஆசையும் தான் தப்புன்றதை இருதயம் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது, தேவனின் இருதயத்தினுடைய பிரதான ஆசையும் விருப்பமாக இருக்கும் பொழுது, மேன்மையான நித்திய காரியங்களை யோசிக்கும் பொழுது, இந்த பொருள் சார்ந்த காரியம், இந்த உலகம் சார்ந்த பிரச்சனை, இன்றைக்குள்ள என்னுடைய நடைமுறை பிரச்சனை, இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாம போகக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை, இன்னைக்கு வியாதி இருக்கும், நாளைக்கு காலையில சரியாயிடும். இன்னைக்கு கடன் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் அது சரியாகவே போனாலும் கூட தேவனது மேன்மைகளும் தேவனது நித்திய வாழும் தேவன் தரக்கூடிய பரலோக நித்திய நன்மைகளை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில ஓடுறோமா? 11 வசனத்துல அவ்வளவு போதிக்கிறாரு. அதுல அவர் இதுக்கு முன்னாடி போதிச்ச ஒண்ணு இருந்து கூட அவனால இந்த கேள்வி கேட்க முடியாது.
ஆண்டவரே நித்திய ஜீவன் என்ன ஆண்டவரே? ஆண்டவரே நீங்க வேதப்பாரங்களை எப்படி கள்ள போதனையாக சொல்றீங்க? உங்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில எங்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரம் வரும்? நாங்கள் எப்படி உங்களுக்கு பிரியமா வாழ்றது? எப்படி உங்களை நேசிக்கிறது? உங்களை பின்பற்றுவதற்கான அவசியம் ஏன்? உங்களை விசுவாசிப்பதற்கான தேவை என்ன? எங்களுடைய பாவ மன்னிப்பினுடைய அவசியம் எந்த கேள்வியும் கேட்கல. அவருடைய உபதேசம் கண்ணியமா நான் காதை அடைச்சு நிறுத்துங்க, எனக்கு பதில சொல்லுங்க. இன்னைக்கு மெய்யான சுவிசேஷம் அப்படிதான் இருக்கு. ஆபத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சும், நித்திய வாழ்க்கையை குறிச்சு பேசினா அதெல்லாம் ஏன் செஞ்சு முடிச்சிட்டாருன்றான். அதுல என்ன ஈர்ப்பு இருக்குன்றான், அது எதுக்கு எனக்குன்றான். இன்னைக்கு நான் கடல்ல இருக்கனே, இன்னைக்கு நான் ஜாதியில இருக்கிறேன், இன்னைக்கு என் குடும்பம் உடஞ்சிருக்குதே, இதுல ஆண்டவர் எந்த கவலையும் இல்லையான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. மரியாதை தேவையானது ஒண்ணு தெரிந்து கொண்டார். தேவையானது ஒண்ணுதான், இயேசுதான் தேவை. தேவையானது ஒண்ணுதான், ஆத்ம விடுதலாம் தேவை. தேவையானது ஒண்ணுதான், பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் தான் தேவை. தேவையானது ஒண்ணுதான், நித்திய மகிமையும் கடவுளுடைய மகிமைக்குள்ளாக போகிறதான் தேவை. அந்த ஆசை, அந்த விருப்பம் இருக்குது அந்த உலகத்துல. அதை நோக்கி நான் ஓடுறேன்னா, அதை நோக்கி நான் வாஞ்சிக்கலாம். இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உட்கார்ந்து கண்ணீர் விட்டு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு காணல் நீராக இருக்கக்கூடிய கடன், காணல் நீராக இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை, காணல் நீராக இருக்கக்கூடிய சரீர பலவீனங்கள்லாம் உட்கார்ந்து அழுது குழம்பிட்டு இருக்க மாட்டீங்க. சரீர சத்த சாராளுக்கு பிள்ளை பெறும்படியான மரணம் கொள்கிறார். குப்பையில இருந்த தாவீது சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படுகிறார். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. புசிப்போம் குடிப்போம் எதுக்கு நீ கவலைப்படாத, தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்பதான் அவரு 7-8 வசனங்களை போதிச்சார். மனுஷருக்கு பயப்படாத, சரீரத்தை கொலை செய்து அதற்கு அதிகமாக ஒன்று செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீ பயப்படாத, நீ கடவுளுக்கு முதல் பயப்படட்டா அவர் சொல்றார். ஆத்மா சரீரத்தில் நரகத்திலே தள்ள வல்லமை இல்லை, கடவுளுக்கு நித்திய அழிவு உனக்கு இருக்குது. தேவ கோபாக்கினை மேல இருக்குது. நீ பொருளாசையோட வாழ்ந்து சொன்ன உனக்கு நித்திய நரகம் இருக்குது. இதுல இருந்து மீட்புக்கான வழியை நீ தேடு. பொருள் உனக்கு ஜீவன் இல்லை, உன் பிரச்சனை உனக்கு ஜீவன் கிடையாது, உன்னுடைய இக்கட்டு உனக்கு விடுதலை கொடுக்காது. இரண்டாவதா கௌமையில ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்றாரு. 16 இருந்து 19 வசனம் வாசனை. 14 இருந்து 19. 16 இருந்து 19. அப்பொழுது அவர், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. நான் என்ன செய்வேன்? என் களஞ்சியங்களை இன்று தொழிலாளரை கட்டி எனக்கு உழைந்த காரியங்களை என் பொருட்களை அங்கே சேகரித்து வைத்து பின்பு ஆத்மாவை நோக்கான அநேக பசுக்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இனி இடைப்பாடை பிரித்து குடித்து இரண்டாவது அந்த ஓமையில பாக்குறோம். அந்த 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 கேள்வி கேட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஓமையால அவர் சொல்றாரு. பொருளாசையுள்ள இருதயம் எப்படி அப்படின்றத முதல்ல சொல்றாரு. பொருளாசையோடு வாழும் பொழுது அது எவ்வளவு அர்த்தமற்ற பயனற்ற விளைவுகளை கொண்டு வருகிறது. பொருளாசையோடு ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுவும் அவர் சொல்றாரு. அதை முதல்ல பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் ஏழை கிடையாது, அவன் ஐஸ்வர்யவான். அவன் ஏற்கனவே நிலங்களை சொத்துக்களை வச்சிருக்கிறார். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, பூர்ணமா விளைஞ்சிச்சு, நஷ்டம் அடையாம விளைஞ்சிச்சு, எதிர்பார்ப்புக்கு மேலாக விளைச்சல் வந்தது. அவன் ஏற்கனவே பணக்காரன், இப்ப இன்னமும் அதிகமான விளைச்சல் அவனுக்கு வருது. அப்பொழுது அவன் அந்த விளைச்சல் வந்த உடனே அவன் என்ன பேசுறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றான். அந்த விளைச்சலை அவன் பெற்றுக்கொண்டுட்டு நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லை அப்படின்னா ஆண்டவர் ஒரு யூதனுக்கு இந்த ஓமையை சொல்றாரு. ஒரு யூதன் அவனுடைய விளைச்சல் அதிகமாகும் பொழுது அந்த முதல் விளைச்சலை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் கையில கொடுக்கணும்.
அவருடைய விளைச்சல்கள முதல் பலன்களை கடவுளை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்த அவன் கொண்டு போகணும். அது மாத்திரம் இல்லாம அவன் பரிபூர்ணம் அடையும் பொழுது அவனுடைய தேவைக்கு மீன் இருக்கக்கூடியதை ஏழைகளுக்கு விதவைகளுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கணும். நியாயப்பிரமாணம் சொல்லும். தேவன் அவனது கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவனுடைய விளைச்சல் ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது அதை கொடுத்த தேவனை நேசித்து கனப்படுத்தணும். இரண்டாவது தேவ ஜனங்களுக்கு அந்த அன்பை அவன் பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா அவன் அதை செஞ்சானா அவனுடைய விளைச்சல் அதிகமாகிறது, அவனுடைய நிலம் அதிகமாகிறது. ஆனா அதை பார்த்து அவன் என்ன சொல்றான், நான் என்ன செய்வேன்? என்ன செய்ய தெரியலையா? தேவன் எழுதி கொடுத்து அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு தெரியல, அவன் நிஜமாவே தெரியல. விளைஞ்சு போச்சே, என்ன செய்ய? ஆல்ரெடி அவன் வயிறு ஃபுல்லா இருக்குது, அவனுடைய நிலம் ஃபுல்லா இருக்குது. இப்ப அதிகமாக வந்தா என்ன பண்றது? அதுக்காக ஒரு வழியை அவன் சொல்றான், என்ன செய்யணும்? தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, ஆல்ரெடி ஃபுல்லா ஆயிடுச்சு களஞ்சியங்கள்லாம். அதுக்கு என்ன சொல்றான், நான் ஒன்று செய்வேன்றான். என்ன செய்ய போறான்? களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டி விளைந்த எல்லா தானியத்தையும் அங்கே சேர்த்து வையா. பொருளாசையுடைய இருதயம், பொருளாசை பிடிச்ச ஒரு மனுஷன் கடவுளை சரியா பார்க்க மாட்டான். பொருளாசை உள்ளவனுக்கு கடவுளை கொடுத்த சிந்தையே இருக்காது. பொருளாசை உள்ள மனிதனுக்கு தேவனது நன்மை, தேவனது தயவு, தேவனது இரக்கம், தேவனது கிருபை, தேவனது பராமரிப்பு, தேவனது ஆளுநர் எதுவுமே அவனுக்கு கண்டுக்கு தரல. அந்த விளைச்சலுடைய பலன் மூலமாக தேவன் அவனுக்கு சில காரியங்களை கற்றுத் தருகிறார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பராமரிப்பு, அவருடைய சர்வ இறையாண்மையுள்ள ஆளுநர் எல்லாத்தையும் தேவன் கற்றுத் தருகிறார். அதை எதையுமே அவனால பார்க்க முடியும். அவன் கடவுளையும் பார்க்கல, சக மனுஷனையும் பார்க்கல. இப்ப அந்த நிலம் அதிகமா விளைஞ்சிருக்கிறதுக்கு அவன் மாத்திரம் காரணம் கிடையாது. அது ஒரு பெரிய நிலம், அதுக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்கிறான். அவனுக்கு கீழே நிறைய அடிமைகள் அந்த நிலத்துல வேலை செஞ்சு அந்த பலன் அவன் பெற்றிருக்கிறான். எவ்வளவு பேர் விதைச்சிருப்பான், தண்ணி ஊற்றிருப்பான், உரம் போட்டிருப்பான், அறுவடை செஞ்சிருப்பான், அதை கட்டி ஏற்றிருப்பான். அவ்வளவு வேலைக்காரன் இருக்கிறான். அவ்வளவு பேர் அவன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறது எல்லா வேலைகளையும் பார்க்கிறான். அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் கூட அவனுக்கு அதை கொடுத்த தேவனையும் பார்க்க முடியல, அதற்காக இணைந்து உழைத்த வேலையாட்களையும் அவனால பார்க்க முடியல. பொருளாசை கடவுளையும் பார்க்காது, பொருளாசை மனிதர்களையும் பார்க்காது. இவனது சிந்தனைகள்ல எந்த விதமான மனித சிந்தையோ எந்த விதமான தேவன் மீதான அன்பு ஒரு பொழுதும் என்ன நினைக்கிறான், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைக்கிறான். இது எல்லாமே எனக்கு தான்றான். இது எல்லாத்தையும் கடவுள் நான் ஏன் விருப்பத்தின்படி செய்வதற்காக தேவன் கொடுத்தார் அப்படின்றத அங்க அதை நினைக்கிறான். பொருளாசை ஞானத்தை கொடுக்காது, பொருளாசை மதியினத்தை தான் கொண்டு வரும். பொருளாசை இருக்கிறவெல்லாம் முட்டாள போலாத உலகத்தை வாங்கிட்டு. பொருளாசை உள்ளவன் தேவன் இல்லை என்று மதிகீடன் தன் இருதயத்திலே சொல்லுகிறான். சங்கீதம் 14:1 இதுதான் இங்க நடக்குது. பொருள் பெருகும் பொழுது மனித ஞானம் சுருங்கும். மனித ஞானம் அங்க கேட்டு மனிதன் ஞானமற்றவனா மதியீனனா இருப்பான். ஆதாம் மதியீனனாக, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது எவ்வளவு மதியீனனாக செயல்பட்டானோ அதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான். பொருளாசை பொருளை வீணாக்குவதையுடைய பயன்படுத்தாது. பொருளாசை கொடுக்கப்பட்ட பொருளை ஒரு பொழுது நன்மைக்கு எதுவாக தேவனுக்கு எதுவாக பயன்படுத்தாது. இவன் ஆலயத்திலையும் கொண்டு போய் கொடுக்கல, மக்கள்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கல, களஞ்சியத்துல வைக்கிறேங்கிறான். களஞ்சியத்தை வச்சு எவ்வளவு நாள் சாப்பிடுவான்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அதை வச்சு அவனால சாப்பிட முடியும்? அவனும் அவனுடைய குடும்பமும் சாப்பிட்டாலும் அந்த தானியம் எவ்வளவு நாள் அவனுக்கு இருக்கும்? அது கெட்டு போகாதா? அது வீணாகாதா? அது பூசணம் முடியாதா? அது அழியாதா? களஞ்சியத்துல இடிச்சு பெருசா கட்டிட்டா எல்லாத்தையும் சாப்பிடுவானா? எல்லாத்தையும் அனுபவிச்சிருவானா? எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் அவனால பலம் பண்ண எதையுமே அவனால யோசிக்கல. அது எல்லாம் வீணா போவதற்காக அதை இடிச்சு பெருசா போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொருளாசை மதியினத்தை கொண்டு வரும். பொருளாசை யாருக்கும் பயம் கொடுக்காது. பொருளாசை எல்லாத்தையும் வீணாக்கும். பொருளாசை சமாதானத்தை அல்ல, பகையை ஏற்படுத்தும். இதனுடைய இந்த வாழ்க்கை யாருக்கு நிம்மதியை கொடுக்கும்? இவனுடைய வாழ்க்கை இவனுக்கும் நிம்மதியை கொடுக்காது, சுத்தி உள்ள ஒருத்தனுக்கு நிம்மதியை கொடுக்காது.
இப்போ இவன் கூட சேர்ந்த வேலை பார்த்து நான் நினைச்சிருப்பான், ஓ இது எஜமான் எதிர்பார்க்காத எவ்வளோ பலன்கள் வருது, சரி நமக்கு கொஞ்சம் பலனை கொடுப்பாரு, நம்ம படக்கூடிய கஷ்டத்துல கொஞ்சம் நமக்கு உதவி செய்வாங்க எவ்வளோ எதிர்பார்த்திருப்பான். இப்ப எல்லாத்தையும் என் களஞ்சியத்தை அள்ளி போடுன்னு சொன்னா அந்த வேலை பார்க்கறவங்களுடைய இருதய முறுமுறுப்பு எப்படி இருக்கும்? அங்க ஒரு விதவை இருந்திருப்பா, அங்க ஒரு மாற்றுத்திறனாளி இருந்திருப்பான், அங்க எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள் இவனுடைய வாழ்க்கையை பார்த்து இவனை பகைப்பதற்கும் இதன் மேல இன்னும் அதிகமாக பகையை தூண்டுவதற்குமா செய்யறான். எல்லாத்தையும் விட அவன் கடவுளை பகைக்கிறான். ஏழைக்கு இறங்காம, விதவைக்கு தன் கைய ஆதரவு போல கொடுக்காம, திக்கற்றவர்களை ஆதரிக்காம போனதா பார்க்கும் பொழுது தேவன் இவர் கடும் கோபம் கொள்கிறவர்களாக கடுகு மொழிதான் சொல்றார். நல்லது இன்னதென்று தெரிந்து அதை செய்யாம போனன்னு சொன்னா சாபம் வீட்டுல வருகிறார். தேவனுக்கு நன்றி உள்ளவனா வாழாத பொழுது தேவனுக்கு பயங்கரனாலே ஆகிறான். இவனுடைய பொருள் ஆசை இவன் பகையை தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் பகையை ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான். பொருளாசை மேன்மையை கொண்டு வராது, பொருளாசை அழிவையே ஏற்படுத்தும். இவன் களஞ்சியத்துல சேர்த்து வச்ச உடனே தேவன் அவனை பாராட்டவோ, தேவன் அவனுக்கு மேன்மைகளையும் புகழ்ச்சியும் கொண்டு வரவோ இல்லை. தேவன் அவனை கடிந்து, தேவன் அவனுக்கு நியாயம் தீர்ப்ப சொல்றாரு, தேவன் அவனுக்கு அழிவு இருக்குன்னு சொல்றாரு, தேவன் அவனுக்கு நிச்சயமான ஆக்கினை உண்டு, இன்னைக்கு ஆத்மான எடுத்துக்கு என்ற ஒரு பெரிய எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். பொருளாசை ஆசீர்வாதத்தை அல்ல, பொருளாசை சாபத்தையே கொண்டு வரும். சாலமன் பொருளாசைக்காரன், எல்லா பொருளையும் ஆசைப்பட்டு கட்டினான், எல்லாத்தையும் ஆசைப்பட்டு இச்சையோடு வச்சுக்கிட்டான். கடைசியில் உட்காந்து அழுகுறான். இந்த பிரயாசங்கள் எல்லாம் இந்த பொருள் சார்ந்து எவ்வளவு வீணானது அழுகிறான். அவனுடைய பொருள் ஆசை விபச்சாரத்துக்கு விக்கிர வழிபாடு கொண்டு போச்சு. அவனுடைய பொருள் ஆசை அவனுடைய எல்லா மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குலைத்து போட்டது. அவனுடைய பொருள் ஆசை எவ்வளவு ஞானமா இருந்தானோ அந்த ஞானத்துக்கு இணையாக மதியனாக வாழ்ந்தான். மிகப்பெரிய ஞானியா வேண்டாம், மிகப்பெரிய முட்டாளா வேண்டாம். வாழ்க்கை அடுத்த சந்ததிக்கு எந்த விதமான பயனையும் கொடுக்கல. ராஜ்யம் உடைந்து போவதற்கும், ராஜ்யம் கடவுளுடைய மகிமை இழந்து போவதற்கும் சாலமோன் முக்கிய காரணமாக இருந்தான். இஸ்ரவேலுடைய அழிவுக்கு சாலமோன் அஸ்திபாரம் போட்டவனாக இருந்தான். மறுபடியும் அந்த ஜனம் அடிமைத்தனத்துக்கு உள்ளாவதற்கு பொருளாசை கொண்ட சாலமோன் காரணமாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். பொருளாசை கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் மனம் பொருளோட வாழக்கூடிய மனுஷன் எப்ப பார்த்தாலும் தன்னை குறிச்சும் தனது வளர்ச்சியை குறித்து தன்னுடைய முன்னேற்றத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய மனுஷன் இவ்வளவு விளைவுகளை அவன் ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான். பொருளாசை உடையவன் சுய இச்சைகளை நிறைவேற்றுகிற மிருகத்திற்கு சமானமாக இருக்கிறான். ஒரு மிருகம் தான் இச்சப்பட்டதை எப்படி வெறியோட பிடிச்சு பித்து கொள்ளுமோ, ஒரு மான ஒரு சிங்கம் எப்படி வேட்டையாடி அதை ஒண்ணு இல்லாம துஷ்பிரயோகம் பண்ணுமோ, பொருளாசைக்காரன் அப்படிதான் அந்த மிருகத்தை போல பொருளை சார்ந்து 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 தேவனையும் சக மனிதனையும் துண்டாடுகிறவனா, குலைத்து போடுகிறவனா, குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவனா, பகைமையையும் அழிவை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். பொருளாசையினால் அவனுடைய களஞ்சியம் பெருசாகலாம், பொருளாசையினால அவனுடைய வீடு பெருசாகலாம், பொருளாசையினால அவனுடைய குடும்பம் பெருசாகலாம். ஆனால் அவன் உலகத்தையே அவன் ஆதாயப்படுத்தினாலும் தேவன் அவன் பக்கத்தில் இராத பொழுது அவன் ஒரு புதைக்கப்பட வேண்டிய பிணமாக தான் இருக்கிறான். அவன் கழித்து போட வேண்டிய குப்பையாக தான் கடவுளுடைய சமூகத்துக்கு உண்டாக. தேவன் அவனை அருவருப்பா என்றார். தேவனது பார்வையில அதை தூக்கி வீசப்பட வேண்டும். தேவனது பார்வையில நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினைக்கும் உள்ளானவனாக அவன் போகிறவனாக இருக்கிறான். கடவுளை மறந்து தான் ஆசை நிறைவேற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், தான் இச்சையின்படி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவனது நீதியான ஆக்கினையும் சமாதானத்தையும் எதிர்த்து அவருடைய பகைமைகளாக போகிறவனாக இருக்கிறாங்க. பார்க்க பொருளாசை கடவுளை கடவுளா பார்க்காது, மனிதனை மனிதனா பார்க்காது. பொருளாசை கடவுளையும் அன்பு கூறாது, மனிதனையும் அன்பு கூறாது. தனக்காக வாழும் பொழுது அது ஆபத்தையும் அழிவையும் கொண்டு வரும்ன்றதை பார்க்கிறோம். இதான் அந்த ஊமையில அவர் சொல்றாரு, நான் ஒண்ணு செய்வேன் பாருங்க, நான் ஏன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் செய்வேன், ஏன் களஞ்சியம், எனக்கு விளைந்த தானியம், ஏன் பொருள், ஏன் ஆத்துமா, உனக்காக
நீ இளைப்பாரி, நீ புசித்து, நீ குடிப்பாய் என்று என் ஆத்மாவுக்கு நான் சொல்லுவேன். எனக்குள்ள எல்லாமே நான் எனக்கு எனக்கு என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். பொருளாசை கொண்டவனால மற்றவனுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாது, மற்றவனுடைய பார்வையில அன்பை இரக்கத்தையும் காண்பிக்க தெரியாது. ஏன்னா தேவனை அறியாதவன், தேவனது நன்மையின் கரத்தை அறியாதவன், தேவனது இரக்கத்தை அறியாதவனா அவன் இருந்து வீணான மிருகத்தை போல வாழ்ந்து மரித்து போகிறான். அதை பார்க்கிறோம். இப்போ பொருளாசை அது மேன்மையை தராது, பொருளாசை அது பயனை கொடுக்காது, பொருளாசை சமாதானத்தை கொடுக்காது, பொருளாசை மகிழ்ச்சியை ஒருபொழுதும் கொண்டு வராது. அது வீணான பயனற்ற அழிவுக்குரிய வாழ்வுக்கு நடத்தும். நம்ம எதை நோக்கி ஓடுறோமோ அதான் அதனுடைய விடை. கடவுளை நோக்கி ஓடாம எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமோ அதனுடைய முடிவு தான். நடந்துருச்சு, நல்லா ஆயிரும், சந்தோஷம் ஆயிரும், எல்லா ஆசீர்வாதமும் நமக்குதான் நினைச்சான். தலைமுறையா புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கும் நினைச்சான். எல்லாம் சரி நினைச்சான், எல்லாம் சுமூகமா போகுது நினைச்சான், எந்த எதிரிகளும் இல்லை, எல்லாம் எனக்குரியது, நான் நல்லா இருக்கேன் நினைச்சான். தேவன் சொல்றாரு, இன்னைக்கு நீ செத்துரு வைக்கிறார், இன்னைக்கு உன ஒண்ணுலாம் ஆக போறேன்றார், இன்னைக்கு உன் உயிர் எடுக்க போறேன்றார். எவ்வளவு பெரிய இடி, எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவற்று வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை பொருளாசையை பற்றி கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா உலகத்தினுடைய காரியங்களிலும் இந்த உலகத்தினுடைய மேன்மை நோக்கி ஓடக்கூடியவங்களா சொன்னா எச்சரிப்பா நமக்கு சொல்லுது, என் இருதயம் எதை நோக்கி ஓடு, எதை நோக்கி என்னுடைய பிரயாசம், என் வாழ்க்கையினுடைய கோல் என்ன, நோக்கம் என்ன, திட்டம் என்ன, எதற்காக நேரத்தை செலவு பண்றேன், எதற்காக என்னுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதை அடைய முற்படுகிறேன், இதிலிருந்து விடுதலை பெற முற்படுகிறேன். தேவனது ரட்சிப்பை குறித்து, தேவனது மேன்மைகளை குறித்து ஓடாத ஓட்டம் அது பகைமைகளையும் சமாதானத்தையும் அழிவையும் நித்திய ஆக்கினை கொண்டு போய் செலுத்தும் மறந்துடக்கூடாது. அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, கதாவே நீ விரும்பக்கூடிய விருப்பத்தை எனக்கு கூடாது, உண்மை நேசிக்கக்கூடிய, உண்மை பின்பற்றக்கூடிய, உமக்குள்ளாக கழிவுறக்கூடிய, உமக்குள்ளாக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய, உண்மை நோக்கி ஓடி பிரயாசப்படக்கூடியது என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மகிமைக்கு என்று பயன்படுத்த உதவி செய்யும். நீ கொடுத்திருக்கிறதுல உண்மை பார்க்க உதவி செய்யும். நீ கொடுப்பது எனக்கான நல்ல பணமா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், எல்லாம் தேவனுக்கென்று, தேவனை உயர்த்துவதற்கென்று, தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கென்று, தேவனை துதிப்பதற்கென்று, தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்கென்று தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாம் எனக்கு எனக்கு வாழ்ந்தோம்னு சொன்னா ரொம்ப ஆபத்தானது. கடைசியா பொருளாசையினுடைய முடிவு என்னன்றதை நம்ம பார்ப்போம். 20:21 வாசம் 20:21. எப்படிதான் முடிக்கிறார்? பொருளாசையில இருந்து எவ்வளவு மோசமானதுன்னு சொல்றாரு. பொருளாசையோடு வாழக்கூடியவனுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன, அது எவ்வளவு பயனடுதுன்னு சொல்றாரு. மூணாவது, பொருளாசையிலிருந்து எப்படி மனிதன் மீட்கப்பட முடியும்னு சொல்றாரு. பொருளாசைக்காரனுக்கு எப்படிப்பட்ட அழிவு இருக்குது, அதுல இருந்து எப்படி அவன் காப்பாற்றப்பட முடியும். தனக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். அப்ப தேவன் அன்னைக்கு வர்றாரு, அவன் சந்திக்கிறாரு. சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, மதிகேடனே அப்படின்றார். மதிகேடனே, அறிவு இல்லாதவனே, ஞானம் இல்லாதவனே, சிந்தைய வித்து போட்டவனே, இருதயத்தையும் சிந்தையையும் மண்ணுக்காக வித்து போட்ட மூடனே, துன்மார்க்கனே, எல்லாம் அதில் உள்ளடங்க. முதல் ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அது உனக்குரியது, ஒன்னது, உவாது நினைச்சல, அது உவாது இல்லை, அது ஏன் இதுன்றார். நீ சொல்ற உன் ஆத்மாவையும், நீ சொல்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தையும் இன்னைக்கு நான் எடுத்துக்குவேன், நான் அதுக்கு அதிகாரி, நான் அதுக்கு உரிமையாளனாக இருக்கிறேன்றத தேவன் என்று சொல்றார். பொருளாசையோடு வாழக்கூடிய மனுஷன் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். பொருளாசையை பற்றி கொண்டு வாழக்கூடிய மனிதனுக்கு தேவனது நீதியான நியாய தீர்ப்பும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய செயலத்தை உண்டுன்றத தேவன் என்று சொல்றார். இந்த ராத்திரியை எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடைய தாய்? இன்னைக்கு உன் ஆத்மா பட்டுனா
நீ எப்படி அதை அனுபவிப்ப, எப்படி அதை விடக்கூடியதாக, அதை எப்படி ஆசைப்படி உன் வாழ்க்கை அமையும் சொல்றாரு. உன் வாழ்க்கை உன் கையில இல்லை, என் கையில இருக்குது. நீ எப்ப வாழணும், எப்போ நீ நடக்கணும், எப்போ நீ மறிக்கணுன்றதை நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். உன் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் என்னுடைய அனுமதியோடு நடைபெற்றது. உனக்கு அந்த பொருளை கொடுத்ததுன்னா, அந்த நிலத்தை கொடுத்ததுன்னா, விளைய வச்சதுன்னா, எல்லாவற்றுக்கும் நான் அதிகாரி. உன் வாழ்க்கை எப்படி நீ ஓனஸ்டப்படி வாழலாம்? பொருள் இல்லை, அது ஏன் பொருள். ஏன் பொருளை ஓனஸ்டப்படி எப்படி நீ பயன்படுத்தலாம்? அது ஏன் நலம், என்னுடைய விளைச்சல், நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்கள் அப்படின்னுதான் அவர்களுக்கு பிரதானமாக சொல்கிறார். சொல்றாரு, இன்னைக்கு நான் எடுத்துட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கையுடைய நிலை என்னன்னு சொல்லியிருக்கார். கடவுளுடைய கோபமும் கடவுளுடைய தண்டனையும் பொருளாசையில ஒவ்வொரு மனிதனுடைய நிலை இருக்கின்றார். கடவுளை தவிர அவர் எதிர ஆசை வச்சால் அவன் மேல கடவுளுடைய கோபமும் தேவனது நீதியான நியாய தீர்ப்பு உண்டாய். அவன் இதை யோசிச்சானா? இது நடக்கணும் யோசிச்சானா? இன்னைக்கு ராத்திரி உயிர் போகணும் யோசிக்கலையே, இன்னைக்கு நியாய தீர்ப்பு யோசிக்கலையே, இன்னைக்கு தேவன் தன்னை சந்திப்பான யோசிக்க மாட்டுக்கு இதுவே நடக்காதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதான் எனக்கு இல்லவே நினைச்சிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஆகவே ஆகாது. ஏசு அதான் போச்சுட்டு இருக்கிறார். ஏசு அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, நீ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடு. தேவன் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாக நீ தேவனை சந்திக்க ஓடு, நீ அறிக்கையிட்டு இதை சுவிசேஷத்துக்காண்டி வாழு அப்படின்றான். அது இல்லைன்றான், அது நடக்காதுன்றான். இப்ப நடந்துருச்சு. அழிவுல நினைச்சான், நீண்ட காலமா இருப்பேன் நினைச்சான், புசித்து குடித்து இருப்பேன் நினைச்சான், தலைமுறை நல்லா இருப்பேன் நினைச்சான். அது இல்லப்பா, கனவு காணாத, பகல் கனவு காணாத, உன் கஷ்டப்படி வாழ நினைக்காது. அதை இன்னைக்கு நான் உனக்கு முடிச்சு வைக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சு வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றான். மகிழ்ச்சியா வாழக்கூடிய வாழ்க்கையில இடி விழுந்த மாதிரி ஒரு பரிதாபகார முடிவை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு நொடியில் அவனுடைய எல்லா கனவு, ஒரு நொடியில் அவனுடைய எல்லா ஆசை, ஒரு நொடியில் அவனுடைய எல்லா திட்டமும் சுக்குள் உருவாக்கப்படுகிறது. கடவுளற்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனித வாழ்க்கை இப்படிதான். தேவனற்று எதுல நம்ம இருதயர்களோ அன்னைக்கு தேவன் அதை நொறுக்கிறவரா முடிக்கிறவரா அந்த ஜீவனை எடுப்பதற்கு அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அவன் மன்னிப்பு கேட்டா நம்ம பார்க்கல. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பொருளாசை கொண்டவன் ஆயிட்டேன். ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையா? ஆண்டவரே ஆத்மா நீங்க தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த மீட்பையும் கொடுக்கலையா அப்படின்னு எனக்கு என்ன வழி? நான் என் தவறை உணர்றேன், நான் மனம் திரும்புறேன், நான் சரி பண்ணிக்கிறேன், நான் இனிமேல் உமக்கு பிரியமா வாழுகிறேன், என் சொத்தமா இழந்து உண்மை பின்பற்றுகிறேன், எந்த வார்த்தையும் அந்த ஓமையில நான் சொல்லல. நோமை முடிக்கும் போது சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனோட நீ ஒப்புரவாகலன்னு சொன்னா, நீ தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யம் உள்ளவனாகலன்னு சொன்னா, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நேரம், உன்னுடைய திறமை எல்லாத்தையும் நீ கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும்னு சொன்னா, உன் இருதயத்துல தேவன் பிரதானமா இல்லைன்னு சொன்னா, உன்னுடைய வாக்கினுடைய நடைகள்ல தேவனது வீப்பி திட்டமும் நோக்கமும் அவருடைய சுவிசேஷத்தின் மீதான வாஞ்சியம் ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா, உன்னை நோக்கி உனக்கு பிரியமானி வாழ்வுன்னு சொன்னா வாழ்க்கையுடைய முடிவு இப்படிப்பட்ட அழிவுன்றத சொல்லுவார். இப்ப இதை கேட்ட அந்த மனுஷன், ஆஸ்திய பாகம் பிரித்து கொடுங்கன்னு சொன்ன மனுஷன் ஆண்டவரே தவறா பொருளாசை உள்ளவனா, பொருள் நிச்சயம் உள்ளவனா, கடவுளுடைய கோபத்தை உணராதவனா, ஆக்கிரியை உணராதவனா, தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உணராதவனாக இருக்கிறேன். ஆண்டவரே தேவரே என்னை மன்னிச்சு எனக்கு இந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லுங்க. எந்த கேள்வியை அவன் கேட்கல. பொருளாசை உள்ள மனுஷனை காப்பாற்றப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி கிறிஸ்து மட்டும்தான். இயேசுவை தவிர எந்த மனிதனும் பொருளாசை உள்ள மனிதனுக்கு ஒரு பொழுதும் விடுதலையை மீட்பையும் தர முடியாது. சுவிசேஷம் முழுவதும் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாசையில சிக்கி தவித்த அநேகரை மீட்டார். மத்தேயுவை மீட்டார். மத்தேயு ஆயக்காரனா, லஞ்சம் வாங்குறவனா, ஊழல் பண்றவனா, ஆயக்குறையில உட்கார்ந்து பொருளுக்காக வாழ்ந்து கண்ணீரோட துக்கத்தோட இருந்தான். தேவன் அவனை சந்திச்சார். அழிவுக்கு ஏதுவா தேவனது கோபத்துக்கு நீதியான தண்டனைக்கும் சுய இச்சையின்படி வாழ்ந்துட்டு இருந்த மத்தேயு கிறிஸ்துவால சந்திக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையினுடைய பெருமையும் தேவன் அவனை சந்திக்க முடியாத அந்த அழைப்பு இயேசு என்னை பின்பற்றுவானார். பொருளெல்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு, கனத்தெல்லாம் விட்டுட்டு இயேசுவை நோக்கி போனான். இயேசுக்காக இழந்தான், இயேசுக்காக வேலை இழந்தான், சமுதாய மதிப்பு இழந்தான்,
அநேக உபத்திரவங்களை சந்திச்சான். ஆதி சபையில பல விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள். தேவன் கிருபையா மத்தேயுவை தன் பக்கமாக இணைத்து மகிமையான சுவிசேஷ பணி செய்ய வச்சார். அதே ஆயத்தில் இருந்த சகையுவையும் அவர் சந்திக்கிறார். சகையும் ஒரு பொருளாசகாரி, ஒரு பொருள் நிச்சயினால பீடிக்கப்பட்டு அந்த பொருள்னால வாழ்க்கையை இழந்து துக்கத்தோட கண்ணீரோட காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இயேசுவை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறான். வாழ்க்கையினுடைய எல்லாம் பயனற்று போய், எல்லாம் வெறுமையா போய், தூக்கப்பட்டு ஏமாந்து போய், பனாசை பிடிச்சி வீடை கட்டி, பனாசை பிடிச்சி வேலைக்காரன் சம்பாதிச்சு, பனாசை பிடிச்சி புசிக்கும் குடிக்குமா வாழ்ந்த சகையோ எல்லாத்தையும் நிர்பந்தமா எண்ணி எதெல்லாம் மேன்மை நினைச்சாலும் எல்லாம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து, மன வருத்தத்தை கொடுத்து, சஞ்சலத்தை கொடுத்து, தோல்வியை கொடுத்து, ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது மரத்துல ஏறி உட்கார்ந்து விடுதலை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு அவனை சந்திச்சார். சகைவே இறங்கி வாங்க, சகைவே இன்னைக்கு உன் வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு நான் உன்னை சந்திக்கிறேன். மீட்பையும் மன மகிழ்ச்சியும் ரட்சிப்பையும் பெற்ற சகையோ சொத்தெல்லாம் வித்துட்டு இயேசு பின்னாடி போனான்றதை பார்க்க பலரை பார்க்கலாம். நீ பைபிள் ஒவ்வொரு இடத்துலையும் பொருளாசையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை இயேசு சந்திச்சா மட்டும்தான், இயேசு தேடி வந்தா மட்டும்தான், இயேசுவனை நோக்கி அவனுக்கு அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு விடுதலை முடிவையும் பார்க்கிறோம். ஒரு பொருளாசை கொண்ட மீட்ப மக்கள் அதே சொல்லக்கூடிய அதே வேதம் கிறிஸ்துவ நிராகரிச்சு பொருளாசையில அழிச்சு போனவர்களையும் சொல்றோம். இயேசு வேணுமா பொருள் வேணுமான்னு சொல்லும் பொழுது பொருளை பின்பற்றி நித்திய ஆக்கிரி அடைந்த நபர்கள் நமக்கு வேதம் சொல்றதை பார்க்கிறோம். அதுக்கு ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு ஐஸ்வர்யமான வாலிபன். பெரிய ஐஸ்வர்யமான், பெரிய கனமிக்கவன் வாலிபன் தாற்பயத்தோட வச்சுட்டு வர்றான். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல, அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு பூரிப்பை கொடுக்கல, அந்த ஐஸ்வர்யம் அவன் எதிர்பார்த்த அந்த கனவுள்ள வாக்கை அவனுக்கு கொடுக்கல. அதனால அங்க வந்து நிக்கிறான், தோத்து போய் நிக்கிறான். அவனுடைய பணமும் அவனுடைய பதவியும் வேலையும் அவனுடைய மனசை கசக்கி புளிஞ்சு பேசிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. கடைசியில தோல்வியில வந்து நித்திய ஜீவனுங்க என்ன செய்யுங்க, ஐயோ இந்த உலகம் எனக்கு போர் அடிக்குதுங்க, இந்த உலகம் என்னை ஏமாத்துருச்சுங்க, என் உழைப்பு என்னை ஏமாத்துருச்சு, என் கல்வி என்னை ஏமாத்துருச்சு, நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் எனக்கு நஞ்சாயிருச்சு, மரணத்துக்கு பின்னாடியாச்சும் நல்லா இருக்கலாம், இந்த உலகத்தை கடந்தாச்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குமா, நித்திய ஜீவன் என்ன செய்யணும்? போய் உன் பொருளை விட்டுட்டு வா, முத இருதயத்தில் இருக்கிற பொருள் இச்சையை விட்டுட்டு வா, முத உன் வாழ்க்கை தப்புன்னு உணரு, நீ தேவையில்லாத நோக்கி ஓடிட்டு இருக்கன்னு உணரு, அசுத்தமாக நோக்கி ஓடிட்டு இருக்க உன் இச்சையெல்லாம் உன்னை அழிச்சிட்டு இருக்குன்னு உணரு. வாழ்க்கை விட்டு உன் பெருமையை விட்டுட்டு வா, ஏழையா வந்து நில்லு, கிருபைக்காண்டி வந்து மண்டிட்டு நில்லு, சிலுவையை நோக்கி பாரு, அன்னைக்கு உனக்கு உண்டு விடுதலை நித்திய ஜீவன். பொருளை விட்டுட்டு வா. பொருள் தப்புன்னு தெரியுது, பொருள் அழிவை கொண்டு வரும் தெரியுது, பொருள் சந்தோஷத்தை கொடுக்குன்னு தெரியுது, பொருள் அவமானத்தை கொடுக்குன்னு தெரியுது, ஆனா பொருளை விட மனசு இல்லாது. அவன் அநேக ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியா அவன் துக்கத்தோடு இயேசுவை விட்டு பின்வாங்கினான். வேதம் நமக்கு சொல்லும். மெய்யான பொக்கிஷம், மெய்யான ஐஸ்வர்யம், மெய்யான கணம், மெய்யான வாழ்க்கையாக இருக்கிற பரலோக ஐஸ்வர்யமான இயேசுவை விட்டுவிட்டு அழிஞ்சு போற பணத்தை நோக்கி போன ஐஸ்வர்யமான வாலிபனை பார்க்கிறோம். ஆதி சபையில அனனியா சப்பீரால பார்க்கிறோம். பொருள் இச்சையால பீடிக்கப்பட்ட அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கென்று போலியாக வாழ ஆசைப்பட்டவர்கள், கடவுள் தான் எல்லாம், கடவுளுக்காக தான் எல்லாத்தையும் இழக்க போறோம், கடவுளுக்காக தான் நாங்க எல்லாம் செய்யறோம்னு சொல்லி கொண்டு பணத்தின் மேல ஆசை வச்சுக்கிட்டு வித்த பணத்தை கொடுக்க முடியல. பொருளை வித்துட்டான், பொருளை வித்துட்டு பொருளாசை இல்லைன்றான், ஆனா இந்தாங்கன்னு கொஞ்சமா கொடுக்குறான். எனக்கு பொருள் வேணும் கடவுள் வேணும்ன்றான். நாங்க கடவுளையும் தேடுவோம், பொருளும் எங்களுக்கு அவசியம்ன்றான். ரெண்டு பக்கமும் நாங்க வாழ்ந்துக்க முடியும்னு அனனியா சப்பீரா முடிவு பண்ணாங்க. தேவன் மிகப்பெரிய எச்சரிப்பை அவர்கள் கொடுத்ததே வேதம் நமக்கு சொல்லுங்க. பேதுரு கேட்கிறான், பேதுரு ஒரு மனிதர்களுக்கான வாய்ப்பை கேட்கிறான். உனக்கு கடைசி சான்ஸ் ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரு. உண்மையாவே நீ ஆண்டவரை நேசிக்கிறியா? இவ்வளவுதான் பொருளை வத்தியா? உண்மையாவே பொருள் மேல ஆசை இல்லாம நீ வந்திருக்கிறியா? பொருளோட இச்சை உனக்குள்ள இல்லையா அப்படின்ற கேள்வியே கேட்கிறான். மனம் திரும்பவே இல்லை. ஐயோ இன்னமும் எங்களுக்கு ஆசை இருக்கு, இன்னமும் பொருள் ஆசை கொண்டு இருக்கிறோம், இன்னமும் பொருளோட இச்சை கொண்டு இருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துக்குன்னு சொல்லலாம். ஆமான்றான், எனக்கு பொருள் வேணுன்றான், கொடுக்க முடியாதுன்றான், நான் ஒழிச்சுதான் வச்சிருக்கிறேன்றான், என்னால தர முடியாதுன்றான்.
அடுத்த நொடி செத்து போனான். அவனுடைய மனைவி அவனோட சேர்ந்து செத்து போனதை வேதம் நமக்கு சொல்ற. பொருளாசை அவமானமான மரணத்தை கொண்டு வரும். பொருளாசை நித்திய அழிவை கொண்டு வரும். பொருளாசை ஜீவனுக்கு எதுவான எந்த காரியத்தையும் மனித வாழ்க்கையில செய்யாதுன்றதை பார்க்கிறோம். ரோமேல ஆண்டவர் அதான் அவர்களுக்கு சொல்றார். ரோமேல பிரதானமா தேவன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், வாழ்க்கையில பொருளாசை ரொம்ப ஆபத்தானது. கடவுளை தவிர வேற எதையும் நோக்கி ஓடாத. உன் இச்சையோ ஆசையோ விருப்பவோ அது நித்தியத்துக்கும் மேன்மைக்கும் மகத்துவத்துக்கும் தேவனது மகிமைக்கும் மாத்திரம் இருக்கும். கடவுள் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் திட்டத்தில் உன்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷமும் இல்லைன்னா, பரிசுத்தத்திலையும் நீதியிலையும் உண்மையிலையும் தேவனுடைய சாயலுக்கு ஏதுவாக வளர்றதுலையும் உன்னுடைய இருதயம் இல்லாம அழிந்து போகிற போஜனத்துக்காக நீ போனன்னு சொன்னா, இன்னைக்கு சாப்பாடு வேணும், இன்னைக்கு வியாதி போனோம், இன்னைக்கு கடன் போனோம், இன்னைக்கு குடும்ப பிரச்சனை போனோம், இன்னைக்கு என்னை காப்பாத்துங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நித்திய வாழ்க்கைன்னு சொன்னா அது பெரிய ஆபத்து. இது ஒரு பெரிய அழிவு. எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக? ஒருவேளை நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு கலைஞ்சு போட்டு கடவுளுக்கு முன்பாக, முதல்ல நான் தேவனுக்கு முன்பாக ஒரு பாவியான மனுஷன், கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக, அவருடைய நன்மைக்கு முன்பாக, அவருடைய இரக்கத்துக்கு முன்பாக, அவருடைய அன்புக்கு முன்பாக நான் ஒரு துரோகியான மனுஷன். என் வாழ்க்கையில நிம்மதியும் சமாதானத்தை இழந்து நான் வெறுமை இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பணம் அல்ல, குடும்ப உறவு அல்ல, வியாதி இல்லை, சூழ்நிலை இல்லை, நான் செய்த பாவம். என் பாவம் என்னை அழிச்சிட்டு இருக்கு. இததான் இந்த ஓமையில அவர் சொல்ல வர்றார். எதை நீ நோக்கி பார்த்துட்டு இருக்கிற? கடவுளுடைய உக்கிர கோபமும் நியாய தீர்ப்பு இருக்குது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும் போத ஆக்கினைக்கும் சாபத்துக்கும் தேவனது தண்டனைக்குள்ளாகாதபடி பாவ மன்னிப்பு கடவுளுடைய சமூகத்தை கேளு. இது நீங்க மக்களுக்கு பிடிக்கல, நாங்க கேட்டுட்டோம், நாங்க அறிக்கையிட்டோம், நாங்க மன்னிச்சிட்டோம், ஆளுநர் எங்க சுத்தப்படுத்திட்டாருன்றான். சுத்தப்படுத்தினா சுத்தப்பட்ட வாழ்க்கை ஏன் ஒன்றும் இல்லை, மன்னிக்கப்பட்டபடியே உன்னுடைய வாழ்க்கை இல்லை. மன்னிக்கப்பட்டவன் அந்த மன்னிப்பை வழங்கணுமே, மன்னிக்கப்பட்டவன் அந்த மன்னிப்பை போதிக்கணுமே, மன்னிக்கப்பட்டவன் அந்த அன்பையும் தயவையும் மற்ற ஜனங்களுக்கு சொல்லணுமே, அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நபர், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு இச்சை நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டு இருக்குன்னு சொன்னா, இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட அதே கேள்வியை தேவனை மறந்துருக்க, இன்னைக்கு உன் ஆத்மா காலி ஆயிரும், இன்னைக்கு உன் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிருவேன், இன்னைக்கு உன்னை துண்டாடிட்டு போயிருவேன் ஆண்டவர் சொல்றார். உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு நைட் நம்மளை சந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சொல்லுமா, ஆண்டவரே இருதயம் ஃபுல்லா நீங்க தான் ஆண்டவரே, உங்களை தான் நேசிக்கிறேன், உங்களை தான் பின்பற்றுவேன், இந்த நித்திய ராஜ்யத்துக்கு தான் நான் பிரயாசப்படுவேன், இதற்காக தான் என்னுடைய காலத்தை நேரத்தை அளவு செய்யணும்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட இருதயம் இருக்குதா? அப்படிப்பட்ட சிந்தை இருக்குதா? அப்படிப்பட்ட நோக்கம் நமக்கு இருக்குதா? தேவன் பிரதானமா இருக்குதா? அப்ப அந்த உலகத்துக்கு நான் உழைக்க கூடாதா? நான் பிரயாசப்படக்கூடாதா? நான் முன்னேறக்கூடாதா? நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடாதா? அப்படி பைபிள் சொல்றே. ஆண்டவர் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போன்ற கேள்வியை தான் கேட்கிறார். ஆண்டவர் உனக்கு எதையுமே கொடுக்க மாட்டான்னு சொல்றாரு. இதெல்லாம் அஞ்ஞானி நாடி தேடுறான். பிள்ளைக்கு சாப்பாடு போடணும்னு தகப்பனுக்கு தெரியும், பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் தகப்பனுக்கு தெரியும், பிள்ளை எங்க கூட்டிட்டு போகணும், எந்த படிப்பு கொடுக்கணும், எந்த வேலையை கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும் தகப்பனுக்கு தெரியும். அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்காது. உறவை பலப்படுது, தகப்பன் கீழ்ப்படிந்து வாழ், தகப்பனை நேசிச்சு வாழ், தகப்பனை கனப்படுத்தி வாழ், தகப்பனுடைய பேரை அவமானப்படுத்தாம வாழ், மத்தெல்லாம் தாராளமா வந்துடும். பிள்ளையா இருந்தாதான் தகப்பன் அன்பையும் கிருபையும் மன்னிப்பையும் தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மேலான காரியங்கள் எதிர்பார்க்கிறவராக, எப்படி வாழ்றோம்? பாடுகள், வலிகள், காயங்கள், துக்கங்கள், சோதனைகள் எல்லாவற்றிலும் தேவன் மீதான ஈர்ப்பு, தேவனை அறிகிற அறிவு, தேவனை நேசிக்கக்கூடிய நேசம், தேவனை குறித்த சிந்தை எண்ணங்களும் பிரகாகித்து ஓடுதா? தூங்கும் பொழுது, நடக்கும் பொழுது, எந்திக்கும் பொழுது, உட்காரும் பொழுது அவருடைய நினைவுகள் என்ன சூழ்ந்து இருக்குதா? அவரது நோக்கம் என்ன சூழ்ந்து இருக்குதா? இருதயத்துடைய தாகம் எல்லாம் அந்த இயேசுவா இருக்கிறாரா? இப்படிப்பட்ட பொருளாசையை போக்குறதுக்கு தான் அவர் சிலுவையில மரிச்சார். இந்த பொருளாசையை சும்மா வாயில மன்னிக்கல, இந்த பொருளாசை என்கிற பாவத்தை அவர் நீக்குவதற்கு தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆதாம் கடவுளுடைய கட்டளையை மீறினான். அந்த மீறுதல் என்பது ஏதோ ஒரு பொருள் மீது இச்சை கொண்டான் அல்ல, தேவனது இருதயத்தை சுக்குநூறாக்கினான்.
தேவனது மகிமையை குலைத்து போட்டான், தேவனை கரப்படுத்தினான், தேவனை அவமானப்படுத்தினான், தேவனுடைய முகத்துல காரி துப்புனா அந்த பழத்தை சாப்பிடும்போது. நீலாம் என்ன கடவுள்னு கேட்டான். அதுக்காக தான் கிறிஸ்து அவமானப்படும்படியா, கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகும்படியா, கிறிஸ்து தேவ இருதயத்தை சமாதானத்துக்கு எதுவாக நடத்தும்படியா, கிறிஸ்து தேவனது நியாய தீர்ப்பு போக்கும்படியா உங்களுக்கும் எனக்காக ஜீவ பலியாக சிலுவையில மரித்தார். பொருளாசையிலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தன் ஜீவன் அவர் சாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் முழுமையாக ஜீவ பலியாக பிதாவுடைய சமூகத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பலியையும் அந்த இழப்பையும் உணரணுங்க. இந்த உணர்ந்தா மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய மேன்மையான சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில பலனுள்ளதாக இருக்கும். இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி அவரை போல மாறுவதற்கு, அவரை போல செயல்படுவதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் மீது இப்படிப்பட்ட மேன்மையான நம்பிக்கையிலும் விசுவாசத்தையும் வைத்து தேவன் நம்மை காப்பாராக.